எங்க வீட்டு சுப்பிரமணி. இந்த முறைய சனத்தை போல சனம் கிடையாது. உடம்ப வந்து சுமந்து போறதாங்க. வணக்கம், நான் உங்களிங்க. இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, எங்க வீட்டு சுப்பிரமணி. என்னென்னு சொன்னா எல்லாருமே யோசிப்பீங்க, என்ன எங்க வீட்டு சுப்பிரமணி என்று சொல்றாருண்டு. உண்மையாவே என்னென்னு சொன்னா, இப்போ சுப்பிரமணி அந்த வீடியோ நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருந்தேன். இப்போ கடைசியாக என்னென்னு சொன்னா, கதிர்காமம் போக முடியல. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட மகன்ட பர்த்டே. இப்போ எங்கள் வீட்டு சுப்பிரமணியம் என்று சொன்ன காரணம் என்ன, நாங்களும் எங்களோட வீட்டில் என்ன சொல்கிறேன், சுப்பிரமணிய போல் ஒரு நாய் வழக்கம். நாங்கள் இன்றைய நாள் இவரோட எப்படி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அடுத்தது என்னென்னு சொன்னால், அப்பம்மா கதிர்காமம் போய் வந்திருக்காங்க. அவங்க போய் சுப்பிரமணியெல்லாம் பார்த்தாமன்னு சொல்லி அப்பம்மா அவங்களோட அனுபவத்தை என்கிட்ட சொன்னவங்க. சுப்பிரமணியை பார்த்தாம அவங்க அதில் கண்டவங்களாமன்னு சொல்லி அவங்களுடைய நிறைய விஷயங்கள் பேசுவோம். முதல் காலம் எல்லார வீட்டிலையும் இந்த நாட்டு நாய் தான் அதிகமாக வளர்த்தவங்க. இப்போ என்னென்னு சொன்னால், வேறு நாய்கள், வெளிநாட்டு நாய்கள்லாம் எல்லார் வீட்லேயும் வளர்க்காங்க. அது உண்மையாகவே ஒரு நன்றி உள்ள இதாக இருக்கும். இப்படி நாட்டு நாய்கள்லாம் அதுக்காக வெளிநாட்டு நாயெல்லாம் நன்றி உள்ளதாக இருக்கான்னு நான் சொல்ல வரல. இருந்தும் இப்போ நம்மளோட கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்யோன்யமாக பழகிற அந்த விதம் இருக்குது உண்மையாகவே நாட்டு நாய்ட்டு. அதை தாண்டி என்னென்னு சொன்னால், நிறைய பராமரிப்புகளில் தேவைப்படாது. நாட்டு நாய்ட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வீட்டுக்கு ஒரு காவலாக இருக்கும் அது எப்பயுமே. இப்போ எல்லார வீடுகளையும் இப்போ சொல்ல போல் சுப்பிரமணியை போல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சுப்பிரமணி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு என்ன சொன்னால், இந்த வெளிநாட்டு நாய் வளர்க்குறதுல கொஞ்சம் விருப்பம் குறைவு. இப்படியான தான் எனக்கு விருப்பம். அதெல்லாம் நான் இந்த இப்படியான நாய் எடுத்து வளர்த்தேன். இது எங்கன்னு சொன்னால், எங்களை வயல் செய்கிற காலங்களில் நான் தான் சின்ன குட்டியில் எடுத்துக்கொண்டு இங்கே வளர்த்தது. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட வீட்டுக்கு சுப்பிரமணியை பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போ. இந்த கையில நான் இதை கட்டிருக்க மாட்டீங்க விளக்கம் பேக் இதுக்கு கொஞ்சம் இந்த காயங்கள் இருக்கு. அதனால ஆளை வெளியில விட்டு எடுத்தா கட்டி வேண்டிட்டு குளிக்கிறண்டா. சரியா ஒரு 90 கதிரீரத்துக்கெல்லாம் நல்லது. ஃபுல்லா ஊற்றி விடுங்க ஆளுக்கு. நல்லா முகத்துக்கு போடுங்க. முகத்துல தண்ணியே அடிக்கல. என்னம்மா யோசிக்குது? அப்பா நான் பார்த்தேன். நான் குளிக்கிறேன். வர முந்தி நான் குளிக்க குளிக்க வாக்குறது தைர கிடந்து எல்லாம் அவதான்ப்பா. அதுல இந்த ஆறு இல்லன்ட்டு தண்ணி ஓடு. அது வெள்ள ஜாக்சனோ இது சிவல். அது வெள்ள நல்ல நாய். கதிரை கீழே வந்து வடுது. டேய் சொன்னலடா ஏன் தும்பலுக்கு போனேண்டா உன்னை கொல்லுவேன். ஆனால் சொல்லுது கோவிட்டு அவரை மட்டும் ஓட நான் சொன்னேன் சேர்த்து அடைக்க போகிறேன். பா வண்டியல்ல ஓடிக்கிட்டு தம்பி வாரம் கூப்பிட்டு 2 கொடுக்கும் சொல்லிட்டேன். அந்த ராணி ஒரு நாய் வளர்த்தேன். அது வந்துக்கண்டா சொல்லுவேன். 60 கொடுக்குறியா தம்பி வாரம் என்ன 60 வண்டி வண்டிதான் வந்துடும். கொடுக்குற கடைக்கு மீன் கிடைச்சேன். பெண்டாண்டா பேச மாட்டா. அதுக்கு வந்து சாப்பிடும். அவன் கொடுப்பான். நிறையா மாதிரி
இந்த வெளியே ஆட்டோ வச்சுருக்காங்க முள்ளு கொண்டு போகிறதுக்கு அன்றாவு ஒரு 10 மணி இருக்கும் வெளியே டெலிஃபோன் எடுத்தாங்க. நாய் சோறு இல்லை துணி செஞ்சிருச்சு என்னென்று வந்து பாரு நான் நீங்கள் பாருங்க வந்து என்னடாங்க திராய் போட்டு பாயாவது என்று காட்டுனா ஊக்க மடுப்புலே முள்ளும் எலும்பு கம்பெடுத்து ஆவணை நான் அவள் பிடிக்க நான் தட்டேன் தான் சோறு தந்தாங்க தண்ணி தந்தாங்க தந்தாங்க நாய் அதுக்கு ஏதாவது வச்சதுக்கு தான் நாய் எடுத்துக்கணும் இல்லாட்டி அது விட மாட்டான் ஒரு நாயம் அது கவிட்டுக்கு போட்டு கட்டி போட்டாங்க வளவுக்காக கிடைக்கும் ரோட்டில் இருக்க மாட்டான் ரோட்டில் நிற்கும் நீ எத்தனை பெருமோ நஞ்சதான் கட்டுறேன் நாங்கள் கட்டுறான் அந்த பாத்ரூம் போக வேலையை அவுட்டு விடுற டைம்ல யாரும் வந்தா விடாது. சோத்தப்பீட்டை கொடுத்து இதை சமாளிக்க வந்து மீன் வச்சு இதற்கு சோத்தப்பீட்டு நான் வந்து இங்கே கடிக்க ஓடி வந்து அப்படியே வந்து பிரேக் அடிக்குது அப்படியே அடிக்கல. அதுக்கு ஆக்கள மாதிரிக்கு எல்லாரையும் தெரியும் அதுக்கு. அப்பம் வந்த உடனே என்ன மதிக்காதீங்க நீங்க வீட்லயும் நம்ம காலம் வந்த டைம்ல எல்லாரும் வீட்லயும் ஒரு நாய் இருக்கும். இப்பயும் அந்த நாட்டு நாய் தான் வளர்ப்பாங்க. இப்பதான் எல்லாரும் வீட்லயும் வேற ஒரு நாய் எல்லாம் இருக்குன்னு இப்ப அந்த ஜெர்மன் சப்போர்ட்டர் அப்படி இப்படி வீட்டையும் இருக்கு. இப்ப அந்த நாய் எல்லாம் அதெல்லாம் வர முதல் எல்லாரும் வீட்லயும் நம்ம நாட்டு நாய் அதிகமா இருந்தது. இப்ப வேற வெளிநாட்டு நாய் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் வீட்டுகளையும். வெளிநாட்டு நாய்கள்ன்ற அந்த நன்றி உணர்வுன்ற தாண்டி இந்த இப்படியான நாய்கள் கொஞ்சம் மனிதன் நம்மளோட சேர்ந்து கொஞ்சம் பாசம் வைக்கிற கூட என்ன அப்படியா நாய் நம்ம நாட்டு நாய் அந்த வேண்டி நாய் பராமரிப்பும் இலவு என்னதை கொடுத்தாலும் சாப்பிடும். இது அது ஆண்டு இல்லை அதான் அதான் சுப்பிரமணிய சுவாமி நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க அது நாய் இல்லை மகனே முருகன் தான். அது பக்கத்துல நல்ல உறக்கத்துல அரவணை சத்தம் கேட்டோட நோடுங்க அப்ப எல்லா வீடியோ பார்த்துட்டீங்களா? பார்த்தேன் கொஞ்சம் பார்க்கல கொஞ்சம் முக்காவாது பார்த்துருக்கேன். அது சும்மாவே நான் என்ட பாப்பாவு எலும்பி என்ன இது அதுக்குள்ள அது வந்துருக்கு அதை வந்துது இன்னும் கல்லாண்டுக்கு போய் கொஞ்சம் இடைக்கு கூட போய் முருகன் போய்க்கான். அவன் முருகன் கோயில் எப்படி பார்த்து நினைக்கான் பார்த்து நின்று போட்டு இப்படியான நாயோட நான் அதிகமாக பழகிருக்கேன். இந்த நாய் எங்க எடுத்துன்னு நான் வயல் செய்யக்குள்ள முதல் வயல் செய்யக்குள்ள அங்கே ஒரு சின்ன குட்டியா கிடந்தது. 5-6 குட்டி கிடந்தது. அப்போ எனக்கு ஒரு ஆசை கொஞ்சம் வளர்க்கணும் சொல்லி கொண்டு அங்கே அப்ப இருந்து நான் இதை வளர்த்துறேன். அப்படி ஒரு 3 வருஷம் இது 3 வருஷம் வரைக்கும் கொண்டு வரக்குள்ள சின்ன ஒரு குட்டியா இன்னும் இதா வந்து மெதிவானே சாப்பாடு இல்லை அங்க இங்க வந்து நல்ல சாப்பாடு ஆள் நல்லா பக்கண்டு பார்த்து திரிக்க வளர்ந்தது எல்லாரும் கேட்டான் அந்த நாய் தானே இதுண்டு நிறைய விஷயங்கள் பேசினவங்க அப்பம்மாவும். அதை தாண்டி என்னன்னு சொன்னால் அப்பம்மா அவங்ககிட்டையும் அவங்களும் நாயில் கொஞ்சம் பாசம் கூட. நாயை தாண்டி செல்ல பிராணியில் எல்லாத்துலேயும் அப்பம்மாவுக்கும் பாசம் கூட. இப்போ அவங்களும் நாய் வளர்த்த பற்றி நிறைய விஷயங்கள் நாம் வந்து இப்போ நாயை குளிக்காக்குள்ளே வந்து காய்ச்சி அப்பம்மா. அதை தாண்டி என்னன்னா இப்போ கதிர்காமம் போய் வந்திருக்காங்க. இந்த மொட்டையை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. கதிர்காமத்து மொட்டை ஜச்சு மொட்டை அடிச்சு வந்திருக்காள். மொட்டை அடிச்சு அல்லு அன்னைக்கு போட்டு அப்போ கதிராமத்துக்கு போய் வந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களா அப்பமா? எப்படி வந்து இப்போ சுப்பிரமணியை பார்த்தீங்களா? என்ன விளக்கம்? சுப்பிரமணியை பார்க்க முந்தி நாங்கள் வேனில் போய் இறங்கி மகனே போகிறோம். சன்னங்கள் உண்டா மகனே அங்கே பார்க்கலாம். கிடக்கையும் இடம் இல்லை, நெருப்பு முட்டையும் இடம் இல்லை, தேத்தண்ணி வச்சு குடிக்கவும் வழி இல்லாத பருவத்தில் கிடந்தோம். இப்போ நிறைய சனம் இந்த முறை சன்னம்ண்டா சட்டியான சன்னம் சேண்டு. அப்போ தான் நாங்கள் கங்கைக்கு போகக்குள்ள பார்த்தா சுப்பிரமணியை குளிக்க முழுக பார்த்து வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. கோயிலுக்கு கொண்டு அந்த மேசை ஒன்று இருக்கான். அந்த மேசையெல்லாம் வளர்த்துறேன். அவர் அதில் இருந்து கொள்கிறான். சாப்பாட்டை கொடுத்தா சாப்பிட்டுட்டு அவர் இருக்கிறான். பார்த்து வந்து இல்லை பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு தான் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் ஏன்னா அந்த தமிழ் பிறந்த நாள் கொஞ்சம் வேலையாகிச்சு எனக்கு கோயிலாக போயிட்டு பாப்பா. அடுத்த தாண்டி என்னன்னா இப்போ தாந்தாவும் நடக்குது. இப்போ எங்கே தாந்தா முருகன் கோவில்னு சொல்லி இப்போ எங்கட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு பிரபலியமான கோவில். அதற்காக நடந்து போகிற மாதிரி இப்போ இங்கேயும் தாந்தாக்கும் நடந்து போகிறவங்க எல்லாருமே தாந்தா முருகன் கோவில் தான். அது அங்கேயும் அதிகமாக இப்போ கதிராமம் போகிறோமா இங்கேயும் இப்போ சின்ன கதிராவான்னு சொல்லுவாங்க. அதை
மெயினாக சொல்லக்குள்ள மண்டூர் முருகன் கோயிலையும் சின்ன கதிராவண்டு சொல்கிறவங்க இதையும் சொல்லுவாங்க சின்ன கதிராவண்டு. என்ன சொல்கிறேன், இது முருகன் கோவில், மலை கோயில் இருக்குது, மலை இருக்குது இங்கே. அங்கே என்னென்னு சொன்னால் மண்டூர் முருகன் கோயிலில் மலை இல்லை, மண்டூர் முருகன் கோயில் இருக்கிற பூசை முறையும் கதிராவதில் இருக்கிற அந்த பூசை முறையும் உண்டுன்றதால அந்த சின்ன கதிராவண்டு சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் மலை சார்ந்து எல்லாமே இருக்கிற வடிவா, அந்த காடுகளோட சார்ந்து இருக்கிற வடிவா அந்த சின்ன கதிராவண்டு சொல்லக்கூடியமா இருக்கும். முருகன் கோயிலில் சாமி இருக்கு, எங்க அங்கே திரை எங்க கதிராமத்தில் திரைக்கு நான் இல்லை. இங்க அப்படித்தானே மண்டூர்ல மண்டூரில் கதவு திறக்கிறது அதே பூஜை நானும் அதே பூஜை சின்ன ஒரு ஓட்டை வண்டியில் சாமான் எல்லாம் வச்சு மானே தள்ளி விட்டா போகும். அப்படியா? போனா அந்த சாமானை எடுத்து போட்டு மற்ற சாமான் பழைய சாமானை வச்சு தள்ளி விடுவாரு. ஏன் அப்படி திரை மூடி பூஜை செய்யற காரணம் என்ன? ஏன் அப்படி முருகனை செய்யறாரு? அவரு சொல்லியிருக்காரு அப்படி செய்ய சொல்லி தானே உறந்த தானே வேலை தில்லவனை இல்லை அணி வந்து இறங்கினவர். அப்படியா? அதை கொண்டு வச்சு கும்பிட்டா அவர் சொல்லிட்டாரு கதவு திறக்கக்கூடாது, இந்த மாதிரி செய்யுங்க. சின்ன வண்டியில் இருக்கு, வண்டியெல்லாம் புக்கைகள், வாழைப்பழங்கள், தேங்காய்கள், வெத்தில வாக்கு, சகலதும் பொட்டு எல்லாம் வச்சு தள்ளி விடுறான். அங்கேருந்து உடைச்ச தேங்காய் சாமானெல்லாம் இங்கே வரும், பொட்டெல்லாம். அந்த பொட்டு பண்ணுறதுக்கு எத்தனை சனம் தவிச்சு நிற்கும். இப்போ நீங்கள் உங்களோட அனுபவம் கதிராமத்தை பற்றி சொல்ல போனால் எத்தனை வருஷம் நடந்து போய்க்கல நீங்கள் உங்களோட அனுபவம்? நடந்துருக்கேன்னு ஒரு 14 வருஷத்துக்கு. இப்போ இப்போ ஏலாமான் இப்போ போயும் என்ன இந்த இழைப்பால் ஒரு இடமும் போகல இருந்தான். இருந்து பாத்ரூம் போகிற வார நீ அந்த திருவிழாவை பார்க்குற. திருவிழா அப்படி இருந்துங்க? திருவிழா அப்போ 8 மணிக்கு ஆரம்பமாகி மறுகா அது 10 மணி மட்டும். சரி, அப்போ ஜட்சைடு கேட்போம் கதிராமத்தை பற்றி. என்ன ஃபுல்லாக சொல்லுவாள் என்னென்னு கதிராமத்தில் மொட்டடிச்சு வந்தீங்க. அப்போ கதிராமத்தில் என்னத்தை பார்த்தவள் உள்ள இப்படி அங்கே அந்த அந்த பிறகு பார்த்துக்கா உள்ள என்ன மல்ல என்ன பார்த்தாங்க கதிராமத்தில்? நீ குரங்கு கதிராமத்தில் குரங்கு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்த? அங்கே பார்த்து ஜான வேற மயிலாட்டம் பார்த்தோம். மலைக்கு போகக்குள்ள கொண்டு கங்கையில் இறங்குனா 6 மணிக்கெல்லாம் போய் இறங்குனா நட்டுக்கும். அதோட குஞ்சு குஞ்சோட இந்த முறைய சனத்தை போல சனம் கிடையாது. அப்பா கிடக்கையும் இடம் இல்லை, போகையும் இடம் இல்லை, வரையும் இடம் இல்லை. நான் என்ன வாராயிரம் போராயிரம் பசிலையும் வந்து கொண்டு இருக்குது, காட்டாலையும் வந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த முறை உண்மையாகவே 40,000 பேர் மட்டும் நட பாதையில் போயிருக்காங்களாம், காட்டு வழி பாதையில். அதை தாண்டி இப்போ பஸ்ஸில் வாகனங்களில் போகிறவங்க எவ்வளோ இருவாங்க? இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கு நிற்கிற நாளைக்கு போகிறான், இன்றைக்கு நிற்கிற நாளைக்கு போகிறான். அப்படி கிடக்கல அவ்வளவு சனம். அதை போகிறதும் பாரதும் தான். அப்போ நீங்கள் இப்போ கதிராமம் போகிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வாகனத்தில் கதிராமம் போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன? இந்த வாகனத்தில் போகிற இந்த மகனே வாகனத்தில் போகலாம், போகிறதுல ஒன்றும் இல்லை. நடபாதையில் போகிறதான் கதிராமம். அப்படியே என்ன நடபாதையில் போகிறண்டா கிடந்து தங்கி முருகனுக்கான போகிறோம். நம்மளோட உடம்பை வருத்தி சுமந்து போகிறதான் கதிராமம். அப்போ அவர் பார்ப்பார் நம்மள்கிட்ட பாரதிகள் எவ்வளோ சுமந்து வருந்தி வருதுகளை, கல் இல்லை முள் இல்லை, எல்லாம் தண்ணி களி எல்லாம் கடந்து வருதுகள். அப்போ நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவார். காட்டு வழி பாதை, காட்டு வழி பாதை போல ஒரு வழி கிடையாது, நடந்து போகணும். நடந்து தான் அதில் ஒரு முழுமையான பயண அடைவீங்கள்னு சொல்லி அப்போ யானை இருக்கி, புலி இருக்கி, சிங்கம் இருக்குன்னு பயப்பட தேவையில்லை. கரடி வரும், நம்மளை கண்டா குஞ்சிடும், அது தொட்டும் பார்க்க மாட்டா. நான் ஒரு முறை தான் போயிருக்கேன் நடந்து, இந்த முறை ஒன்று மட்டும் ஆசைப்பட்டேன். வண்டியும் தான், வண்டி வரும், வந்து சாப்பிட்டு அது போகும். அதில் பாட்டில் யானை நம்மளை கண்டா அது பின்னால்
அட்ரோகரான்னு சொல்லி போட்டு இப்படி தும்பி கையால் காட்டும் போக சொல்லி. அது இந்த அம்மா இப்போ என்ன சொன்னா முதல் ஒரு காலம் உங்களோட காலங்களில் இப்போ வயசானவங்க அதிகமாக போகிறதாம். இப்போ இளம் பாட்டியெல்லாம் அதிகமாக இப்போ இள வயசாக்கள் அதிகமாக வயது சாக்கள் போடுறாங்க. அவைகளுக்கெல்லாம் கல்யாணம் இல்லை. பக்கத்தில் போகிற மாதிரி இல்லை. உண்மையாகவே சில விளையாட்டு சேட்டை பண்ணுறதுக்கு குமர் புள்ளிகள் கண்டா தனகிறதுக்கு கைக்கிறதுக்கு தான் போகிறாங்க. பழைய ஆக்கள்லாம் முக்தியோட போகிறாங்க கதிராமத்துக்கு. யாரு இப்போ என்னென்ன வேண்டி போகிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். உண்மையாகவே அப்படி ஒன்று சொல்கிறேன். இளந்தாரி பிள்ளைகள் போடுறதுல பண்டம் இல்லை. அதுலேயும் ஒரு சிலர் இளந்தாரி பிள்ளைகளுக்கு பக்தியாக போடுறதுகள் முடிச்சு பொம்பளை பிள்ளைகளும் தான். சில பிள்ளைகள் அங்கே போவோம் இங்கே போவோம் சொல்லி சொல்கிறேன். அப்படியெல்லாம் போகக்கூடாது. போனால் சாமியை கும்பிட்டா நாம் பக்தியாக இருக்க வேண்டும். இருந்தால் அந்த முருகன் நமக்கு விட வருவார். எத்தனையோ பேருக்கு விட கொடுத்துருக்காது. அதான் இப்போ காட்டு பாதையில் போகிற டைம்களில் நல்ல முருகன் அருள் நிறைய கிடைச்சிக்கல. எல்லா ஜனத்துக்கும் நல்லா கொடுத்துருக்காரு. நானும் பேசலாம் எனக்கு என்னத்தை தந்தா ஆனா நான் போன கடன்பட்டு கடன்படுறது. நான் கேட்டேன் என்னண்டா முருகா இந்த முறை நான் பஸ்ஸில் வந்தேன். நீ வரமாட்டேன் பஸ்ஸில் நடபாதையில வருவன் சொன்னேன். முருகன்கிட்ட சொன்னேன் நான் நடபாதையில வாரத்துக்கு எனக்கு வழியை காட்டு என்று சொல்லி போட்டு வந்துட்டேன். அப்போ எங்களோட வீடியோ நாங்கள் இத்துடன் முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த தரம் என்ன சொல்கிறேன் நெக்ஸ்ட் இயர் எனக்கு மாதம் உண்மையாகவே கதிராமம் போகணும்னு சொல்லி நடபாதையில் போகணும் விருப்பத்தில் இருக்க நானும் மகனையும் கூட்டிட்டு அப்போ அப்பமாவும் ஆசைப்படுறாங்க. வர வருஷம் சம்டைம் அவங்களும் எங்களோட வரலாம். நடந்துன்னா உயிரோட இருந்தேன்டா நடக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் எனக்கு. நடப்பேன். அப்போ எனக்கு வாகனத்தில் ஒரு விருப்பம் இல்லைம்மா. நீ நடக்கணும். நடந்து நம்ம இந்த இளைப்பத்தி தான் நம்ம என்ன அடிக்கலாம் மொட்டை அடுத்த வருஷம் போய் நீ அடிக்கிறல்ல மொட்டைனா அடிக்கல மொட்டை விருப்பம் இல்லை மொட்டை நேற்றுக்கிழந்தானே கத்தி எடுத்து கிடந்து உளர்த்தி கிடந்து நேர்ந்து வச்சேனா முருகாண்ட இடத்துக்கு கொண்டு வரேன்டா. இந்த பிள்ளைக்கு ஒரு வருத்தத்தையும் கொடுத்துடாத மொட்டை அடிச்சு அள்ளு காணிக்க போடுவேன். ரெண்டு நேர்ந்து வச்சதோட தொலைஞ்சிட்டு அது. சரி, அப்போ எங்கள் வீட்டு சுப்பிரமணியையும் பார்த்துனீங்க. இப்போ கதிராமத்துக்கு போய் வந்த அப்பமாட அனுபவத்தையும் அப்பமா எங்களோட ஷேர் பண்ணுவாங்க. சரி, இத்துடன் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோவா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோவா இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். தாண்டி நான் சொன்ன மாதிரி தாந்தாமலை முருகன் கோவிலுக்கும் நாங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயம் வீடியோ பார்க்குறீங்க. அதான் எங்களோட அடுத்த வீடியோ செய்யறதுக்காக எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்போ இத்துடன் எங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் பாய்.